பிள்ளையாரப்பா, இன்னைக்கு எல்லாருக்கும் வியாபாரம் அமோகமா நடக்கணும். என்னப்பா இன்னைக்கு விலை நிர்ணயம் பண்ணிருக்கிறது சரிதானே? அப்புறம் என்ன, அவங்க கடைக்கு போய் வியாபாரத்தை ஆரம்பிங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க. இதெல்லாம் என்ன விலைக்கு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணி வச்சிட்டீங்களா? விலையெல்லாம் வச்சாச்சுங்க. உங்க விலைப்படி எவ்வளவு மொத்தம்? எல்லாம் 40-45 ஆகுங்க. ஆமாங்க. டேய், இதுல 50,000 ரூபாய் இருக்கு. இதை எல்லா வியாபாரிக்கும் பிரிச்சு கொடு. வழக்கம் போல இதெல்லாம் நானே வித்துக்கிறேன். ஐயா முடின்னு சொல்றேன்ல. டேய், இவங்க என்ன விலை நிர்ணயம் பண்ணாங்களோ அதை அப்படியே 2 மடங்கா வச்சு நம்ம வியாபாரத்தை ஆரம்பிங்கடா. போங்க. என்ன இது அக்கிரமமா இருக்கு? எங்கள மாதிரி ஏழைங்க வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த உழவர் சந்தையை திறந்திருக்காங்க. இப்படி கொள்ளக்காரங்க மாதிரி மொத்தமா அள்ளிட்டு போக பாக்குறீங்களே, என்ன நியாயம்? இது என்ன உங்கள மாதிரி ஆளுங்களுக்காக திறந்தது நினைச்சியா? இது எங்கள மாதிரி ஆளுங்க சம்பாதிக்கிறதுக்காக திறந்தது. இஷ்டம் இருந்தா நாங்க சொல்ற விலையை கொடுத்து வாங்கு, இல்ல போய்கிட்டே ரெடி. போப்பா. யோ போறையா? போறேன். எங்க போகணுமோ அங்க போறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உன் கச்சேரியை வச்சுக்கிறேன். ஐயோ அம்மா. அரசாங்கம் நிர்ணயம் பண்ண விலையை அநியாயத்துக்கு ஏத்தி விக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அடிக்க வரானுங்க. கொஞ்சம் இருங்க. ஏய், அந்த அக்கா சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையோ பொய்யோ அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் யாருன்னு. நீ எந்த கொம்பனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இங்க நிர்ணயம் பண்ண விலையில ஏழைங்களுக்கு 1 பைசா ஏத்தி வைக்க நான் விடமாட்டேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. என்கிட்ட எழுத்து பேசுற. அதெல்லாம் அப்புறம். முதல்ல சட்டப்படி, அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படி. 1 நிமிஷத்துல வந்துடுறேன். இங்க இருங்கா. டேய், சட்டம் பேசுறான்டா. சட்டமாடா? சட்டமாது கிட்டமாது அமைச்சரே வரட்டும், நம்ம விலைக்கே வித்துருங்கடா. என்ன காலையா வரும்போது சீரிட்டு வர? ஏதோ சீரியஸ் மேட்டரா? ஆமா சார், உழவர் சந்தையில பெரிய பிரச்சனை. உழவர் சந்தையில பிரச்சனையா? வண்டி ரெடி பண்ணியா? எந்த ராஸ்கல்டா சந்தையில கலெக்ட் பண்ணதே? யோ ஏட்டு ஜீப்ல ஏத்தியா எல்லாரையும்? எஸ் சார். எவன்டாவே? அட இருங்கம்மா. இன்ஸ்பெக்டர் சார், நான் சொன்ன ஆளு வரதான். சட்டப்படி இவர் மேல ஆக்ஷன் எடுங்க. வணக்கம். என்னையா இடம் தெரியாம வந்துட்டியா? இடம்லாம் தெரியுங்க, ஆனா நீங்கன்னு தெரியாம. சத்தியமா நீங்கன்னு சொல்லிருந்தா வந்திருக்க மாட்டான். இந்த தம்பி உங்க பேர்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது. கம்ப்ளைண்டா? டேய், மினிஸ்டர் போன்ல கூப்பிடுறேன். இருப்பா, இதுக்கெல்லாம் இருப்பா மினிஸ்டர். நீங்க இருங்க சார். நீங்க இருங்க தம்பி, நான் பேசுறேன். சார், தப்பு செஞ்சவர் அவரு, நடவடிக்கை எடுக்க வேண்டியது நீங்க. இப்ப அவரை உடனே கைது பண்ண போறீங்களா இல்லையா? நடவடிக்கை எடுத்துலாம். நீ என்ன புரியாம பேசிட்டு இருக்க? நீ கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த பக்கம் வா. இதெல்லாம் சுண்டக்கா விஷயம். இன்ஸ்பெக்டர் பேசி முடிச்சிட்டு வருதுங்க. என்ன வருது? தீபாவளி, பொங்கல் எல்லாமே வருதுங்க. துணிமணி வாங்கணும். அண்ணா, மினிஸ்டர்ட்ட இருந்து போன் வந்திருக்கு. ஆப் பண்ணுப்பா. தீபாவளி பொங்கல்லாம் எப்போ போச்சு? சும்மா இருக்க மாட்டா? இல்ல வேலை இல்ல. போங்கயா. அட போங்கயா. மினிஸ்டர் பேர சொல்லி பயமுறுத்துறாங்க. அட என்ன காலையா நீ புரியாத ஆளா இருக்க? யார்ட்ட மோதறன்னு பார்த்து மோத வேணாமா? அவன்லாம் மேல எடுத்து செல்வாக்கு இருக்கிறார்கள். ஏது நீ என்ன பிரச்சனை மாட்டி விட்டுற போல இருக்க? அட ஏன் பிரச்சனையை விடு, நீ பிரச்சனை மாட்டிக்காம இருக்கணும். புரியுதா? இல்ல சார், எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. புரிஞ்சது இல்ல? புரிஞ்சுச்சு. நீங்க ஸ்டேஷனுக்கு போயிருங்க. அப்ப நீ? இல்ல நான் அவங்கள பைசல் பண்ணணும். அப்புறம் வரேன். பைசல் பண்ணு, பாத்து பண்ணு. சரி சார், நீங்க போங்க. எதுக்கு நான் அந்த ஏடியா? யாரு வேணா, எல்லாரும் கூட்டிட்டு போயிருங்க. இருந்தா மந்திரி பேர சொல்லி மிரட்டு வாங்க. நீங்க எஸ்கேப் கூட்டு போயிருவா. சரி, பாத்து பைசல் பண்ணு. என்ன தைரியம் இருந்தா எங்க தலைவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்ப? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் அவர்தான்டா. அடிச்சிட்டு வாடா, அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். ஐயோ தலைவரே, 2 கண்ணு கலங்கி போச்சுங்க. போய் அடிறாமல. எங்க நிக்கிறோம்? ஓ ஏத்தாப்ல தாண்டா நிக்கிறேன். ஐயோ டேய், எந்த ரேஸ்ல கூட பிடிச்ச? ஐயோ டேய், அடிச்சு கை கால உடைச்சு போட்டு வீட்டுக்கு வந்து சேருங்கடா. செம்மையா வாங்கியிருக்காங்க. வெரி குட் காளையா, நீ புத்தாலி மட்டும் இல்ல, திறமசாலியும் கூட. சார், உங்க பாராட்டு எனக்கு தேவையில்லை. தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் ஒண்ணு சட்டத்தால தண்டிக்கப்படணும், இல்லைன்னா சமுதாயத்தால் தண்டிக்கப்படணும். நான் 2வது செஞ்சிருக்கேன். வெரி குட். இவங்களுக்கு சட்டப்படி என்ன தண்டனை கிடைக்கணுமோ அத நான் வாங்கி கொடுக்கறேன். நம்பி போறேன். நம்பிக்கையோட போயிட்டு வா. தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன சார்,
சந்தையில அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, இப்ப காளையனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. நான் அப்படித்தான், தூக்கி உள்ள போடு. சார் அவங்க வட்ட மாவட்டம் சார். யோ, வட்ட மாவட்டம்லாம் வரும் போவியா? இவன்லாம் பர்மனண்டா வந்து கேள்வி கேட்கறவன். ட்ரெண்ட் மாறும்போது ட்ராக்க மாத்திக்கணும். நான் கேட்டேன்னு வையா, என்ன முறைப்பான், ஒன்ன உதப்பான். தூக்கி உள்ள போடு. எந்திரிடா. அப்பா பிள்ளையாரப்பா, என் மகன் காளையனுக்கு ஒரு வசந்த வாழ்க்கையை நீதான் அமைச்சு கொடுக்கணும். அவன் முரணந்தா, கோவக்காரந்தா, ஆனா கள்ளங்கபடம் இல்லாதவன். என்ன பின்விளைவு பத்தி யோசிக்காம தப்பு செய்யறவங்கள தட்டி கேட்பான். இது தப்பா? மீனாட்சி, பிள்ளைய கண்டிக்காம பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிய. அவரா ஊரு பூரா நியாயம் கேட்க சொன்னாரு. அவரே கொலைக்கட்டதிங்க நேரம் இல்லாம அலையறாரு. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? எப்படி சும்மா இருக்கிறது? ஊரு பூரா தப்பு பண்றவன நம்ம பிள்ளை மாத்துறான். அவனை பெத்த வாத்தியாருங்கிறதுக்காக ஒரு ஊர்ல என்ன வேலை பார்க்க விடாம ஒவ்வொரு ஊரா என்ன கவர்மெண்ட் மாத்துறான். அதுக்கு வேண்டிக்காம பிள்ளைக்காக வேண்டிக்கிறீங்க. எனக்கு என் புள்ளதான் முக்கியம். அவனை பெத்த நானும் முக்கியம். அம்மா அம்மா, என்னடி உழவர் சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வராம வெறும் கூட ஆட்டிக்கிட்டு வர? இன்னைக்கு அது உழவர் சந்தை இல்லம்மா, உழவர் சண்டை. உழவர் சண்டையா? அங்க என்ன ஸ்டென்ட் மாஸ்டர் வச்சு விக்கிறாங்களா? எனக்கு 2 ஸ்டென்ட் மாஸ்டர் வாங்கிட்டு வாங்க. அடுத்து பாருங்கப்பா, இன்னைக்கு சந்தையில சில ரவுடிங்க சத்தியமாவா அடிக்க வந்துட்டாங்க. அந்த அம்மா காளையான கத்திச்சு பாருங்க. உடனே உங்க அண்ணன் சீறி வந்திருப்பானே. ஐயா தலைவர் இருக்கிறாரா? தலைவர் இருக்கிறாரா? ஐயா தலைவர் இருக்கிறாரா? நம்ம தலைவர் இருக்கிறாரா? ஐயா இதப்பா, இது தலைவர் வீடு இல்ல, வாத்தியார் வீடு. வாத்தியார் வீடுனால தலைவர் வீடு தானே. தலைவர் வீடா? ஆமா, நீங்க எல்லாம் யாரு, அரசியல்வாதியா இல்ல தீவிரவாதியா? ஊரு பெரிய மனுஷங்க. இது அதை விட ரொம்ப டேஞ்சர். அம்மா அம்மா, இப்படி கோஷம் போற நிறுத்துங்க. என்ன கதை தம்பி இப்படி சொல்றாரு? உழவர் சந்தையில பெரிய பெரிய ரவுடிகள் எல்லாம் அடிச்சு பொடி ஆக்கிட்டாரு. ஓஹோ, இந்த பொடி அங்க அழுனதுதானா? தம்பி, அந்த விஷயத்தை சொல்லுங்க. ஐயா, இப்பேற்பட்ட தங்கமான ராஜாவை பெற்றெடுத்த உங்களுக்கு காலமெல்லாம் நன்றி சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கோங்க. ஐயா, நாங்க மனசார சொல்றோம், ஊருக்கு ஒரு புள்ள இப்படி இருந்துட்டா நாங்க ஏன் அரச மரத்துக்கு கீழே உட்காந்து பஞ்சாயத்து பண்றோம்னு சொல்றீங்களா? அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எல்லாரும் இருக்காங்கல்ல. அம்மா எல்லாருக்கும் மோர் கலை கொடுங்க. காலையில சமத்துவபுரத்துல ஒரு பிரச்சனை. சமத்துவபுரத்துல பிரச்சனையா? நான் வந்துடுறேன். இது யார் ஸ்டைல்? எம்ஜிஆர் ஸ்டைல். என்னங்க யோசிக்கிறீங்க? முதல்ல உழவர் சந்தை, இப்ப சமத்துவபுரம். நீ என்ன பண்ற? சட்டி முட்டி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வை. அடுத்தது எந்த ஊருக்கு போறோம்? அடுத்து கவர்மெண்ட் எந்த ஊருக்கு மாத்திரானோ அந்த ஊருக்கு. ஆனா சத்தியமங்கலத்துக்கு மட்டும் மாத்திரவே கூடாது. ஏங்க? அங்கதான் டுப் டுப். ஏன் லட்சுமி, உன் புள்ளைக்கு மிச்சம் வச்சுட்டு தானே கரப்ப, அப்படியே மானு கத்துற? மடியை இறுக்கி பிடிக்காம வழக்கம் போல சொம்பு பொங்க பால் குடுக்கணும். என்ன? அம்மா. என்னம்மா, பால் கறந்துட்டியா? இந்தாங்கம்மா. அடே அப்பா, பொங்க எவ்வளவு பால்! எல்லாம் உன் கை ராசி. சரி, மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரம் ஸ்கூல் கிளம்பு. ஸ்கூலுக்கா? லேட்டா போனா வாத்தியார் அடிக்கிறது கூட தாங்கிக்கலாம். இங்க இருக்கிற வேலைகளை முடிக்காம போனா அண்ணி அடிக்கிறது தாங்கிக்கவே முடியாது. சரி, இங்க இருக்கிற வேலையில நான் பாத்துறேன். நீ சீக்கிரம் காபி போடுமா. சரிம்மா. காமாட்சி, சீக்கிரம் குடுமா, அண்ணன் வந்துருச்சு. சூடு அன்னிக்கும் சீக்கிரம் ஊத்து. ஊத்துறேன். இந்தாங்க அண்ணே காபி. அன்னைக்கு கொடுத்துட்டியா? இல்லண்ணே. ஐயோ, ரூல்ஸ மாத்தாத. முதல்ல அன்னைக்கு கொடுத்துட்டு அப்புறமா எனக்கு கொண்டாந்து கொடு. அவளுக்கு முன்னாடி நான் குடிச்சேன்னு தெரிஞ்சா அவ என்ன குடிச்சிருவா. ஓடு. இப்ப கொடுத்துறேன். அண்ணி, இந்தாங்க அண்ணி காபி. எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? வாசல் தெளிச்சாச்சு, கோலம் போட்டாச்சு, சாமிக்கு பூ போட்டாச்சு, வீடு பெருக்கியாச்சு, பாத்திரம் கழுவியாச்சு, துணி துவைச்சாச்சு, அயன் கூட பண்ணிட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் ஸ்கூலுக்கு போ. அறிவு கிட்ட காஃபி இப்படி சூடாவா கொண்டு வருது? ஆத்தி கொண்டு வருதுல்ல? சங்க காலத்தில் உருவான நூல்களை 8 தொகை 10 பாட்டு என 2 வகையாக பகுத்துள்ளனர். 8 தொகை நூல்கள் நற்றினை. இந்நூல்களுள் புறநானூறும் 18 பற்றும் புறப்பொருள் பற்றிய நூல்களாகும். என்னம்மா, வழக்கம் போல லேட்டா?
ஆமா சார். இதே ஆமா சார். கேட்டா வீட்டு பிரச்சனைன்னுவ, ரொம்ப அதட்டி கேட்டா அழுதுருவ. இந்த பாருமா, முதல்ல பாடம் கத்துக்கிறத விட ஸ்கூலுக்கு கரெக்டா வர்றத கத்துக்க. சாரி சார். ஆமா, வாங்க போய் எழுதுங்க. ஏன் லேட்டா வந்தேன்னு எழுதாத, பாடத்தை எழுது. புறப்பொருள் என்பது மக்களின் புற வாழ்க்கையோடு வர அவசரத்துல பேனா மறந்துட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? உனக்கு எப்பவுமே பேனா ப்ராப்ளம் தான். இந்தா இத வச்சு முதல்ல நோட்ஸ் எழுது. அப்போ உனக்கு நான் வீட்ல போய் மறுபடியும் கேட்டு எழுதிக்கிறேன். நீ எழுது. அங்க என்ன பேச்சு எழுதுங்க. இதோ எழுதுறேன்ப்பா. என்னங்கடா எவனும் வேலை செய்யாம லைனா நின்னு ஸ்ட்ரைக் பண்றீங்க? நான் தான் என் பொண்டாட்டிட்ட சொல்லி போனஸ் போட்டு தரேன்னு சொன்னேன்ல. மச்சான், இவங்க ஒண்ணும் ஸ்ட்ரைக் பண்ணல. நம்ம மிஷின் தான் ஸ்ட்ரைக் பண்ணிருச்சு. ரிப்பேர். எப்ப? இப்ப. என்ன நொப்ப? மிஷின் ஒரு நாளைக்கு ஓடாட்டி 75,000 ரூபாய் லாஸ். லூசு. யார் காசு? அவ்வளவு உன் தங்கச்சி காசு. போய் கூட்டு வாயா. தங்கச்சியவா? அடச்சி, மெக்கானிக்க கூட்டு வாயா. இந்த கூட்டு வரேன். இங்க போர்ல இருந்து தொந்தரவு பண்றதுக்குனே வந்திருக்கான். நிறுத்து நிறுத்து. என்ன இது கரை? மிஷின்ல அடிபட்டு ரத்த கசிவு நிக்கவே இல்லைங்க. அடிபட்டுச்சா? நீ சிந்தர வேர்வைதான் இங்க கீழே விழணும். உன் ரத்தம் பட்டு என் கட்ட அசிங்கமாக கூடாது. ஓ பண்ண சாந்தான கட்ட மாதிரி. எனக்கு வர வேண்டிய சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு ஓ, டாக்டர்கிட்ட போனாதான் வேலை செய்வீங்களோ? ஒன்னா இப்படி அடிக்கடி கோவப்பட்டா மிஷின் மாதிரி உள்ள இதயம் டப்பு நின்னு போகும். அதை ஆண்டவனும் சரி பண்ண முடியாது. மெக்கானிக்கா? ஆமா. வந்த வேலையை பாருப்பா. எந்த பக்கம் ரிப்பேர்? இந்த பக்கம். உன்னை பார்த்தா ரிப்பேர் பண்ண வந்த ஆள் மாதிரி தெரியலையே. நம்மள ரிப்பேர் பண்ணிட்டு போயிருவான் போல இருக்கு. ஏன்பா ஸ்பேனர் எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. மாப்பிள, முனியாண்டி விலாஸ்ல 3 பிளேட் பிரியாணி வாங்கிட்டு நீ மூக்கு பிடிக்க தின்னுட்டு செக் கொடுத்துட்டு வந்துரு. தம்பி, மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணு. அதுக்குள்ள ஓட வச்சிட்டான். பரவாயில்ல, உன் ரிப்பேர் சூப்பர். ஏதோ ஒரு பவர் இருக்கு. மாப்பிள, ஒரு 500 எடுத்து விடு. விடு, சாப்பிடு. நான் பார்த்த வேலைக்கு கூலி 200 ரூபாய். நீ தான் 300 ரூபாய். தம்பிங்க வாப்பா. இந்த டாக்டரை போய் காமிச்சு வரல சரி பண்ணிக்க. தொழிலாளிங்க மனசை நோவடிக்காதீங்க. வர்றங்க. விவகாரம் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்க. நம்ம வழக்கப்படி செக்க கொடுத்துருக்கணும்.